உம். ஓ, அர்ஜுனனுக்கு பகவான் அவருடைய அனைத்து விபூதிகளை பத்தி இதுவரைக்கும் சொன்னார். அவருடைய சக்திகளை பத்தி சொன்னார். எப்படி வந்து ஒவ்வொன்றிலும் பகவான் இருக்கிறத, எல்லா சிறப்பு வாய்ந்த பொருட்களையும் பகவான் வந்து அவருடைய ரூபமா இருக்கிறத வந்து அர்ஜுனனுக்கு இதுவரை விளக்கினார். அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணருடைய சக்திகளை பத்தி மகிமைகளை எல்லாத்தையும் கேட்டதுக்கு பிறகு அவர் வந்து கிருஷ்ணர் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார். என்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னா, கிருஷ்ணா, நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய விபூதிகளை பத்தி எனக்கு விளக்கமா எடுத்து சொன்னீங்க. இது இத வந்து என்னால் எனக்கு வந்து காண்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வந்து கேட்க வைக்கிறார். ஏவம் ஏதத் யதா தத்வம் एवं एवं एतत् एतत् यदा यथा तत्त्वम् तत्त्वम् ஆத்மானம் பரமேஸ்வர आत्मानं आत्मानं परमेश्वर परमेश्वरः द्रष्टुम् इच्छामि ते रूपम् द्रष्टुम् दृष्टुम् इच्छामि ते इच्छामि ते रूपम् रूपम् ऐश्वरं पुरुषोत्तम. ऐश्वरं ईश्वरं पुरुषोत्तम पुरुषोत्तम டிரான்ஸ்லேஷன் ஏதாவது ரீட் பண்றீங்க? உத்தம उत्तम புருஷரே, உன்னத உருவே, நான் தங்களை தங்களுடைய உண்மை நிலையில் என் முன் காண்கின்றேன் என்ற போதிலும் தங்களைப் பற்றி தாங்களே விளக்கியபடி இந்த பிரபஞ்சத் தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர் என்பதைக் காண நான் விரும்புகின்றேன். உமது அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண நான் ஆவலுடன் உள்ளேன். தேங்க்யூ மாதாஜி. இப்போ இப்போ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கிட்ட வேண்டுதல் வைக்கிறார். எங்களுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் எனக்கு காண்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பகவான் வந்து காற்று போல எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கார். காற்று எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கு. ஆனா நம்மளால கண்களால பார்க்க முடியறது இல்ல. அது போல பகவான் எல்லா இடங்கள்லயும் எல்லா பொருட்களையும் எல்லா அணுக்கள்லயும் இருக்கிறதா பகவான் அர்ஜுனனுக்கு இதுவரைக்கும் சொன்னார். இப்போ அர்ஜுனன் அதை எனக்கு காண்பீங்கன்னு கேக்குறார். எதுக்காக இத கேக்குறார்? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணருடைய வார்த்தைகள் மேல நம்பிக்கை இல்லையா? கிருஷ்ணரை டெஸ்ட் பண்றதுக்காக இதை கேக்குறாரா? உண்மையிலேயே கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் இந்த சக்திகள்லாம் வச்சிருக்காரா? இல்ல வெறுமனே நான் வந்து இதை சொல்றாரா அப்படின்றத டவுட் இருக்கா? இல்ல. அர்ஜுனன் கிருஷ்ணரை வந்து முழுமையா சரணடைஞ்சிட்டார். கிருஷ்ணர் கிட்ட என்ன வந்து ஒரு சீடனா ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா சரணடைஞ்சார். அது மட்டும் இல்லாம அர்ஜுனன் கிருஷ்ணருடைய மிக உற்ற நண்பன், மிக சிறந்த பக்தனும் கூட. அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார். பாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்க இல்லையா? யுதிஷ்டிர மகாராஜா அவர் வந்து மிகச்சிறந்த அரசர். எப்பயுமே பொய்யே பேச மாட்டார். தர்மத்தை வந்து தலை காக்கக்கூடிய ஒரு அரசன், மிகச் சிறந்த அரசர். அவங்க 5 பேர்ல வந்து இவரை மட்டும் ஏன் கரெக்டா சூஸ் பண்ணணும்? அர்ஜுனனை மட்டும் ஏன் சூஸ் பண்ணும்? ஏன்னா கிருஷ்ணருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கை இருக்குது. உம் மிகச்சிறந்த பக்தரும் கூட. அதனாலதான் வந்து அர்ஜுனனை வந்து சூஸ் பண்ணார் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை பேசுறதுக்காக. எதுக்காக கிருஷ்ணர் கிட்ட இப்போ அர்ஜுனன் கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலக மக்களுக்காக. ஒருவேளை பின்னாடி வந்து மக்கள் வந்து கேட்கலாம் இல்லையா? ஆமா, கிருஷ்ணன் வந்து எல்லாத்தையும் சொன்னார். நான் கூட தான் சொல்லுவேன், எனக்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்கு, பத்து இருக்குன்னு சொல்லுவேன், என்கிட்ட இவ்வளோ பவர் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவேன். ஆனா வந்து எல்லாம் உண்மையாயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்கலாம். நாஸ்திகவாதிகள் வந்து இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா கலியுகத்துல நிறைய பேர் நான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதாவது நமக்கு வந்து ப்ரூஃப் வேணும் இல்லையா? ஓ, ஒருத்தர் வந்து நான் கடவுள்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா நமக்கு? இப்ப கிருஷ்ணரும் சொல்லிட்டார், என்கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கு, இவ்வளவு சக்தி இருக்கு, எல்லா இடங்கள்லயும் நான் புகுந்திருக்கேன். எல்லாமே என்னுடைய சக்தியினாலதான் இயங்குது. ஆன்மீக லோகமும் சரி, இந்த ஜட உலகமும் சரி, என்னாலதான் உருவாக்கப்பட்டது, என்னாலதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பகவான் சொல்லிட்டார். ஆனா அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கலாம் இல்லையா? அப்போ இந்த எதிர்காலத்துல மக்கள் வந்து கிருஷ்ணரை குற்றம் சாட்டிடக்கூடாது, கிருஷ்ணருடைய வார்த்தைகள் மேல நம்பிக்கை இல்லாம போயிடக்கூடாது
அவங்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும், ஒருத்தர் ஒருவேளை கடவுளா இருந்தா அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காகவும் தான் அர்ஜுனன் வந்து நம்மளுடைய சார்பா கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார். ஆனா கிருஷ்ணருடைய வார்த்தைகள் மேல அர்ஜுனனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பா கிருஷ்ணர் சொன்னா அதெல்லாம் உண்மையாதான் இருக்கும் அப்படின்றதுல அவருக்கு 100% நம்பிக்கை இருந்தது. நம்ம இத படிச்சதுக்கு அப்புறம் யாராவது ஏதாவது ஒரு குருஜி வந்து நான் கடவுளு, என்ன வணங்கு, என்னுடைய நாமத்தை சொல்லு. நிறைய சில சம்பிரதாயங்கள் புதுசு புதுசா சம்பிரதாயங்கள் உருவாக்கிக்கிறாங்க. ஒரு சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா கடவுளுடைய நாமத்தையே சொல்றது கிடையாது, அந்த குருஜியோட நாமத்தை தான் வந்து அவங்க நாம ஜெபமா பண்றாங்க. அதனால என்ன பலன்னு தெரியல, அவங்க வந்து அந்த குருவை தான் கடவுளுக்கும் மேல உயர்த்தி வச்சு இது பண்றாங்க. அப்படி அந்த மாதிரி தன்னை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம கேட்கணும். நீங்க உங்களுக்கு சக்தி இருக்கு இல்லையா, உங்களுடைய விஸ்வரூப தர்சனத்தை காமிங்க, நீங்க கடவுள் தானே, அந்த விஸ்வரூப தர்சனத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். அதுக்காக தான் அர்ஜுனன் இதை நமக்கு முன்கூட்டியே வந்து கடவுள்னா யாரு, எப்படி இருப்பார், அவருடைய சக்தி எப்படி எப்பேற்பட்டது அப்படின்றத நமக்கு காண்பிக்கிறதுக்காக இதை இது பண்ணியிருக்கார். இஹைகஸ்தம் ஜஹத் கிருத்ஸ்னம் இஹை சக்தம் ஜகத் கிறிஸ்த பஷ்யாத்ய சச்சராச்சரம் பஷ்யாத்ய சச்சராச்சரம் மம தேஹே குடாகேஷ மம தேஹே குராதேஷ்ய யச்சான்யத் திருஷ்டும் இச்சசி. யத்ரா யத்ருஷ்டும் இச்சசி. டிரான்ஸ்லேஷன் யாராவது ரீட் பண்றீங்க? அர்ஜுனா, நீ பார்க்க விரும்புவை அனைத்தையும் எனது இந்த உடலில் உடனடியாக பார். இப்போது நீ விரும்புபவை மட்டுமின்றி எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் காண விரும்புவாயோ அவை அனைத்தையும் இந்த விஸ்வரூபத்தில் உனக்கு காட்டும். அசைகின்றவை அசையாதவை அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக உள்ளன. ஆனால் உன்னுடைய தற்போது கண்களால் என்னை நீ காண முடியாது. எனவே நான் உனக்கு திவ்யமான கண்களை தருகிறேன். என் யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். தேங்க்யூ. இந்த ரெண்டாவது வந்து இந்த அடுத்த ஸ்லோகாவோட டிரான்ஸ்லேஷன் நீங்க படிச்சிட்டீங்க பாருங்க. ஓ, பரவாயில்லைங்க. நது மாம் சக்ஷயே திருஷ்டும் நது மாம் சஷ்டும் ஏ திருஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷு திவ்யம் ததாமி தே சக்ஷு பஷ்ய மே யோகம் ஐஸ்வரம். பஷ்ய மே யோகம் ஐஸ்வரம். ஓ, பகவான் வந்து அவருடைய அனைத்து விபூதிகளையும் அர்ஜுனனுக்கு காண்பிக்க உடனே ரெடி ஆயிட்டார். அர்ஜுனன் கேட்ட உடனேவும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எனக்கு இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் பார், எல்லா அசையக்கூடிய பொருட்கள் அசையாத பொருட்கள் சர அச்சர அனைத்துமே எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். சர அப்படின்னு சொன்னா அசையக்கூடிய பொருட்கள், அச்சர அப்படின்னா அசையாத பொருட்கள். எல்லா பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் எல்லா புழு பூச்சிகள் அனைத்தும் எனக்குள்ளதான் இருக்கு. அதே மாதிரி கல்லு மண்ணு மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத பகவான் சொல்றார். ஆனா பகவான் அவர் காண்பிக்க ரெடியா இருக்கார். ஆனா பகவானுடைய சக்திகளை பாக்குறதுக்கு நமக்கு கண்கள் இருக்கா? நிறைய பேர் கேக்குறாங்க, கடவுள் எங்க இருக்கார், கடவுளை காண்பீங்க காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் எல்லா இடத்துலயும் தான் இருக்கார். கடவுள் வந்து அவரை காண்பிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கார். ஆனா கடவுளை பார்க்கிறதுக்கு நமக்கு கண்கள் இருக்கா? எல்லா மனிதர்கள் கிட்டயும் 4 குறைபாடுகள் இருக்கு. குறைபாடுடைய புலன்கள், அதே மாதிரி பொய் சொல்லும் தன்மை, ஏமாற்றும் தன்மை, மாயைக்கு ஆட்படும் தன்மை அப்படின்னு 4 குறைபாடுகள் வந்து எல்லா மனிதர்கள்கிட்டையும் இருக்கு. நம்மளுடைய கண்களை வச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம், என்னால வந்து ஷார்ப்பா எல்லாத்தையும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருட்டா இருக்கும்போது நம்ம கண்களால பார்க்க முடியுதா? இருட்டுல நம்ம கண்கள் பார்க்க முடியறது கிடையாது. ஆனா ஆந்தைக்கு வந்து இருட்டுலதான் அதோடைய கண்கள் தெரியும். நம்ம கண்களுக்கு வந்து இந்த இருட்டுல வெளிச்சம் இல்லைன்னா
நம்மளால எதையும் பார்க்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி நம்மளுடைய புலன்கள் எல்லாத்துலயும் ஒரு குறைபாடு இருக்கு. ரொம்ப அளவுக்கு அதிகமான சத்தத்தை வந்து நம்மளுடைய காதுகளால கேட்க முடியாது. அதே மாதிரி அளவுக்கு குறைவான சத்தத்தையும் நம்மளுடைய காதுகளால கேட்க முடியாது. இந்த மாதிரி எல்லா புலன்களுக்கும் குறைபாடுகள் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம எல்லாருமே மாயைக்கு உட்பட்டு தான் இருக்கோம். நான் வந்து உடல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதே ஒரு பெரும் மாயை தான். இப்போ எல்லாரும் மாயைக்கு உட்பட்டு தான் இந்த உலகத்துல இருக்கோம். அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த உலகத்துல பிறந்து இறந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பொய் சொல்லக்கூடிய தன்மை இருக்குது, ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்குது. இதெல்லாம் மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள். இந்த குறைபாடுகளோட நம்மளால பகவான பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அதனால பகவான் சொல்றார், இப்ப இருக்கக்கூடிய இந்த கண்களால அர்ஜுனா உன்னால என்னை பார்க்க முடியாது. நான் உனக்கு தேவ சக்ஷுவ வணங்குறேன். திவ்யமான கண்களை வந்து வழங்குறேன். அந்த திவ்யமான கண்கள் தேவர்கள் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய திவ்யமான கண்களை உனக்கு நான் இப்ப வழங்குறேன். அந்த கண்கள் வழியா என்ன நீ பார்க்கலாம், என்னுடைய விபூதியை நீ வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். பகவானுடைய சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா அளவற்ற சக்தி. அத நம்மளால வந்து கண்டிப்பா பார்க்கவே முடியாது. நம்மளால அதிக வெளிச்சத்தையே நம்மளால பார்க்க முடியறது கிடையாது. பிரம்மதேவரை பகவான் படைச்சப்போ பிரம்மதேவருக்கு வந்து ஒரே சந்தேகம் வந்துடுது. என்னடா இது, உலகமே இருட்டா இருக்குது, இந்த உலகம் வந்து இருட்டானது தானே, உலகமே இருட்டா இருக்குது, நான் மட்டும் இங்க இருக்கேன், யார் என்ன படைச்சா, எங்க இருந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. உடனே வந்து அவர் அந்த தாமரை மலருக்கு கீழே இருக்கக்கூடிய தண்டை பிடிச்சு கீழே இறங்கி எங்க இருந்து நம்ம வந்தோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கீழே அந்த தாமரை தண்டை பிடிச்சு கீழே இறங்கி போறார். அங்க போனா பகவானுடைய நாபிக் கமலத்திலிருந்து தான் அந்த தாமரை தண்டு வெளியே வருது. ஆனா பகவானுக்கு அவருடைய ரூபம் வந்து பிரம்மதேவருக்கு தெரியவே இல்லை. ரொம்ப வெளிச்சமா ஏதோ பிரகாசமா தெரியுது. அவரால கண்களால அந்த பார்க்க முடியல. ஒரு கண்கள் வந்து கூசுது. திரும்ப மறுபடியும் அந்த தாமரை மலருக்கு வந்து அமர்றார். அப்போ வந்து பகவான் ஒளியா வந்து பேசுறார். அவருடைய வாய்ஸை மட்டும் அவரால் கேட்க முடியுது. தியானம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிடேஷன் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மதேவர் பகவானை நினைச்சு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். தியானம் பண்ணதுக்கு அப்புறம் பகவான் பரமாத்மாவா இருந்து பிரம்மதேவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். அவர் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். அப்போ பிரம்மதேவராலேயும் பகவானுடைய ரூபத்தை முதல்ல தரிசனம் பண்ண முடியல. ஏன்னா அந்த கண்கள் அந்த தகுதியை வந்து ஒருத்தர் பெற்றா மட்டும்தான் பகவானை நம்மளால நேரடியா நம்மளுடைய கண்களால பார்க்க முடியும். அநேகவத்ர நயனம் அநேக வக்திர நயனம் அநேகாத்புத தர்சனம் அநேகாத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். அனந்தம் விஸ்வமோதகம். டிரான்ஸ்லேஷன் யாராவது read பண்றீங்க? அந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களையும் அநேக வாய்களையும் அநேக அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனன் கண்டான். பற்பல தெய்வீகமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த ரூபம் திவ்யமான ஆயுதங்கள் பலவற்றை தாங்கி இருந்தது. தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசனைப் பொருட்கள் பூசப்பட்டிருந்தது. அவை அனைத்தும் அற்புதமாக பிரகாசமாக எல்லையற்றதாக எங்கும் பரவி காணப்பட்டது. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவான் அவருடைய விஸ்வரூப தர்சனத்தை காண்பிக்கிறார். முதல்ல அந்த தர்சனத்தை காண்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் அவருடைய தர்சனம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆயிரம் ஆயிரம் கண்களையும் ஆயிரம் ஆயிரம் முகத்தையும் ஆயிரம் ஆயிரம் கரங்களையும் வயிற்று பகுதியும் கொண்ட இந்த விஸ்வரூப தர்சனம் உலகம் முழுக்க
பரவி இருக்குது. அதுக்கு வந்து எல்லையும் இல்லை. எந்த எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னு தெரியல, எந்த இடத்துல முடிவடையுது அப்படின்னு தெரியல. எல்லா இடங்கள்லயும் பகவானுடைய அந்த விஸ்வரூப தரிசனம் பரவி இருக்குது. உம் அந்த விஸ்வரூப தரிசனத்துல எல்லா தேவர்களையும் காண்கிறார் அர்ஜுனன். இப்போ அவர் வந்து விதவிதமான, ஒவ்வொரு உடல்லையும் விதவிதமான ஆபரணங்கள் வந்து இருக்குது. பகவான் ஒவ்வொரு கைகள்லயும் ஒரு விதமான ஆயுதங்களை வந்து ஏந்திருக்கிறார். அவருடைய ஆடைகள் வித்தியாசமா இருக்குது. அவருடைய மலர் மாலை எல்லாமே வித்தியாசமா இருக்குது. அவர் ரொம்ப ரொம்ப 1000 சூரியன் வந்து ஒரே இடத்துல உதிச்சா எப்படி இருக்கும், அந்த அளவு ரொம்ப பிரகாசமா பகவான் வந்து அர்ஜுனனுக்கு தென்படுறார். இப்போ அந்த அற்புதமான தர்சனத்தை அர்ஜுனன் பார்த்து மிரண்டு போய் நிற்கிறான். தத்ரைகஸ்தம் ஜகத்கிருத்ஸ்னம் தத்ரைசகம் ஜகத்கிருஷ்ணம் கிருஷ்ணம் பிரவிபக்தம் அநேகதா பிரவிபக்தம் பக்தம் அநேகதா அநேகதா அபஷ்யத் தேவதேவஸ்ய அபஷ்யத் தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. சரி ஷரீரே ஈரே பாண்டவஸ்ததா பாண்டவஸ்ததா. டிரான்ஸ்லேஷன் யாராவது ரீட் பண்றீங்க? அச்சமயத்தில் இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரக்கணக்கான ஆயிரங்களாக பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்களையெல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது. தேங்க்யூ. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பல்லாயிரக்கணக்கான உருவங்கள் கொண்ட எல்லா உலகங்களும் அடங்கிய பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கிறார். கீழ் லோகம், பாதாள லோகத்திலிருந்து மேல் லோகமான சத்திய லோகம் வரை அனைத்து லோகங்கள்லயும் என்ன நடக்குது அப்படின்றத அர்ஜுனன் ஒரே இடத்திலிருந்து பார்க்கிறார். நம்ம எவ்வளோ சயின்ஸ் டெக்னாலஜி வந்து வளர்ந்தாலும் கூட நம்மளால வந்து உலகத்துல எல்லா இடங்கள்லயும் என்ன நடக்குது அப்படின்றத எந்த சயின்டிஸ்டாலையும் வந்து பார்க்க முடியாது. ஆனா அர்ஜுனன் ஒரே இடத்துல இருந்து பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்துல ஒவ்வொரு லோகத்திலையும் என்ன நடக்குது, சத்திய லோகத்திலிருந்து பாதாள லோகம் வரையும் ஒவ்வொரு உயிரினங்களும் என்ன பண்றாங்க அப்படின்றத கண் கூட வந்து அவரால் பார்க்க முடிஞ்சது. இதுக்கு காரணம் என்னன்னா பகவானுடைய கிருப்பை. அந்த கிருப்பையால மட்டும்தான் வந்து அர்ஜுனனால இந்த இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பகவான் பாத்தீங்கன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் அறியக்கூடியவர். இப்போ அர்ஜுனனுக்கும் இதை காண்பிக்கிறார் பகவான். இறந்த காலத்துல என்ன நடந்தது, நிகழ்காலத்துல என்ன நடக்குது, எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் இந்த விஸ்வரூப தர்சனத்துல வந்து அர்ஜுனனுக்கு காண்பிக்கிறார். அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச உவாச்ச பஷ்யாமி தேவாம்ஸ்தவ பஷ்யாமி தேவாம்ச தவ தேவதேஹே சர்வாம்ஸ்ததா தேவதேவே சர்வாம்சதா பூத விசேஷ சங்கான் பூத விசேஷ சங்கான் பிரமாணம் ஈஷம் கமலாசன பிரமாணம் ஈஷம் கமலாசன தம் ருஷிம் ச சர்வான் சம்ரோம்ஷேம் சர்மாம் உரகாம்ஸ்ச திவ்யான். உரகாம்ஷ சித்தியான். அர்ஜுனன் கூறினான், எனது அன்புக்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக விட்டு இருப்பதை நான் காண்கின்றேன். தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர், சிவபெருமான், பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கின்றேன். இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணருடைய உடல்ல எல்லா தேவர்களையும் பார்க்கிறார். சிவபெருமான பார்க்கிறார், பிரம்மதேவரை பார்க்கிறார், அதே மாதிரி ரிஷிகள், அனைத்து ரிஷிகளையும் பார்க்கிறார், மருத்துக்களை பார்க்கிறார், கந்தர்வர்கள், கிண்ணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்கிறார். அதே மாதிரி திவ்யமான நாகங்களையும் பார்க்கிறார். எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரே சமயத்துல பார்க்கிறார். பகவான் முன்னாடி சொல்லியிருப்பார், தேவர்கள் அனைவருமேவும் என்னுடைய அங்கங்கள் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அத இந்த விஸ்வரூப தர்சனத்துல அந்த தேவர்கள் எல்லாரும் தன்னுடைய அங்கங்கள் தான் அப்படின்றத பகவான் அர்ஜுனனுக்கு காண்பிக்கிறார்.
रूपं रूपं महते बहुवक् रूपं महते बहुवक्त्रनेत्रम् ரூபம் மகத்தே வக்ர நேத்திரம் महाबाहो बहुबाहुरुदबाधम् மகாபாபோ பகு பாகுருதபதம் பாதம் बहूतरं बहुतं श्राकरालम् பகுதரம் பகித்தம் சம்ஸ்கார காரளம் दृष्ट्वा लोकां प्रव्यतीतास्तदाहम् திருஷ்டா வா லோக பிரவஜதி தாதகம் translation ஏதாவது இருக்கா? வலிமையான புயங்களை உடையவரே, உமது பற்பல முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பற்பல பயங்கரமான பற்களைக் கண்டு தேவர்கள் உட்பட உலகிலுள்ள அனைவரும் குழம்பியுள்ளனர். அவர்களைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன். தேங்க்யூ மாதாஜி. இப்போ அர்ஜுனன் பகவானுடைய இந்த அற்புதமான விஸ்வரூப தர்சனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய மனம் எல்லாம் குழம்ப ஆரம்பிக்குது. அர்ஜுனன் இதுவரைக்கும் பகவான் மேல சாக்கிய ரசத்துல இருந்தார். மொத்தம் 12 ரசங்கள் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா 5 ரசங்கள் மேலானது. அதுல சாந்த ரசம், தாசிய ரசம், சாக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம், இந்த 5மேவும் டாப் மோஸ்ட் உயர்ந்த ரசங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சாந்த ரசம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மயிலா, மாடு, அதே மாதிரி மான், இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாம் பகவானை விரும்புது. அந்த அந்த விரும்பக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே சாந்த ரசத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி ஆன்மீக லோகத்துல எல்லா பொருட்களுக்குமேவும் உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மரங்களுக்கும் உணர்வு இருக்குது. அதே மாதிரி பகவான் அமரக்கூடிய சிம்மாசனத்துக்கும் உணர்வு இருக்குது. ஒரு மண்ணுக்கும் கல்லுக்கும் கூட ஆன்மீக லோகத்துல உணர்வு இருக்குது. அப்போ அது எல்லாமேவும் சாந்த ரசத்துல இருக்குது. தாசிய ரசத்துல பகவான தலைவராகவும் தான் தொண்டனாகவும் இருந்து பகவானுக்கு சேவை செய்கிறது. அது தாசிய ரசம். சக்கிய ரசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பகவான நண்பனா கருதி பகவான் கூட உறவாடுறது. இப்போ அர்ஜுனன் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் கிருஷ்ணரை தன்னுடைய சொந்த நண்பனா நினைச்சு உறவாடிக்கிட்டு இருந்தார். சக்கிய ரசத்துல இருந்தார். அதுக்கடுத்து வாத்சல்ய ரசம். வாத்சல்ய ரசம் அப்படின்றது என்னன்னா ஒரு கிருஷ்ணரை குழந்தையா பாவிச்சு தன்னை பெற்றோர் போல அந்த பெற்றோருக்கும் குழந்தைக்கும் உள்ள பாவத்துல இறைவனுக்கு சேவை செய்யறது. மாதுரிய ரசம் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ரசம் எது அப்படின்னா மாதுரிய ரசம். இப்போ கிருஷ்ணரை கணவனாவோ காதலனாவோ நினைச்சு வழிபாடு செய்யறது மாதுரிய ரசம். கோபிகைகள் எல்லாம் இருந்தது மாதுரிய ரசத்துல. இப்போ இதெல்லாம் டாப் மோஸ்ட் ரசம். கீழே மீதம் 6 ரசங்கள் இருக்கு. அந்த 6 ரசங்களும் பாத்தீங்கன்னா தாழ்மையான ரசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. 7 ரசங்கள், மேல 5 கீழே 7. அப்போ அந்த இதுல பாத்தீங்கன்னா பயானக ரசம், அதே மாதிரி நகைச்சுவை ரசம், அற்புத ரசம், வீரிய ரசம் அப்படின்னு சொல்லிட்டு 7 ரசங்கள் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா பீஷ்ம பிதாமகர் கிருஷ்ணர் மேல கிருஷ்ணருடைய சிறந்த பக்தர் தான் பீஷ்ம பிதாமகர். ஆனா கிருஷ்ணரை அந்த போர்க்களத்துல ரத்தம் படிஞ்ச அந்த உருவத்தை தான் பீஷ்ம பிதாமகர் ரொம்ப விரும்பினார். அந்த பகவானுக்கு ரத்தம் வடியக்கூடிய அந்த ரூபத்தை பார்த்து ரொம்ப மனம் மகிழ்ந்தார் பீஷ்ம பிதாமகர். இறைவனுக்கு ரத்தம் வலியக்கூடிய அந்த ரூபத்தை பார்த்து அந்த புண்கள், காயங்கள் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார் பீஷ்ம பிதாமகர். அவருக்கு அந்த அந்த மாதிரியான ஒரு ரசம் இருந்தது. அதே மாதிரி பகவானுடைய சக்திகளை பார்த்து அந்த வியக்கக்கூடிய ரசம், அற்புதமான ரசம், அது அற்புத ரசம் அப்படின்னு சொல்லப்படுது. பயானக ரசம், இறைவனுடைய சக்திகளை பார்த்து பயப்படுறது. கடவுள், எல்லாத்துக்கும் பயம் இருக்கும் நமக்கு. நம்மளுக்கு கடவுள் தண்டிச்சிருவாரோ, கடவுளுக்கு இது பிடிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பய உணர்வுல இறைவன் கிட்ட சரணடைவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கீழே தாழ்மையான 7 ரசங்கள் இருக்கு. அர்ஜுனனுடைய ரசம் சாக்கிய ரசத்திலிருந்து இப்போ அற்புத ரசத்துக்கு, பயானக ரசத்துக்கு ஒரு பயப்படக்கூடிய தன்மை, இதெல்லாம் பார்த்து ஒரு ஒரு பயம் அவருக்குள்ள ஏற்படுது. அமீ ச த்வாம் திருஷ்டாஸ் அமீ ச த்வாம் திருத்ராஷ்டிரஸ்ய புத்ராஹ அமி சத்வாம் திருஷ்ராஷ்டிர
तस्य पुत्राः सर्वे सहैवावनि बालसङ्गैः सर्वे सैह वाविनी बालसङ्गै भीष्मो भीष्मो द्रोणसुतपुत्रस्तदासौ भीष्मो द्रोण सुतपुत्रस्तदा सौः सहास्मदीयैरभियोतमुख्यैः सहि सहास्मदीयैरभियोगमुख्यै योगमुक्तै मुक्तै वक्त्राणि ते त्वरमाण विशन्ति वक्त्राणि ते वक्त्राणि ते वरमानविशन्ति सन्ति दंष्ट्राकरालानि भयानकानि दंशाकराणि दंशाकरालानि भयावतानि पानकानि केचित् विलग्ना दशनान्तरेषु केचित् विलग्ना दशरान्तरेषु केचित् सन्तृष्यन्ते सुनीतैरुत्तमाङ्गैः सन्तृष्यन्ते शूर्णितैरुत्तमाङ्गैः उत्तमाङ्गै டிரான்ஸ்லேஷன் யாராவது ரீட் பண்றீங்க? தனது கூட்டத்தைச் சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரரின் எல்லா புத்திரர்கள், பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் நமது முக்கிய வீரர்களும் உம்முடைய வாய்களுக்குள்ளே விரைந்து நுழைகின்றனர். அவர்களில் சிலர் உமது பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதையும் நான் காண்கின்றேன். தேங்க்யூ முத்தஜி. இப்போ பகவான் இன்னொரு ரூபத்தை காமிக்கிறார். இவ்வளவு நேரம் விஸ்வரூப தரிசனத்துல அனைத்து தேவர்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் எல்லாத்தையும் பார்த்தார். இப்போ பார்க்கக்கூடிய ரூபம் கால ரூபம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த கால ரூபம் பாத்தீங்கன்னா மிகவும் பயங்கரமா இருக்குது. அந்த கால ரூபத்துல அவருடைய ஒரு வாயிலிருந்து நிறைய நெருப்பு வந்து வெளிவருது. ஒரு வாயில எல்லாரும் அந்த திருதராஷ்டிரருடைய புத்திரர்கள், பீஷ்ம பிதாமகரன், துரோணர், கருணர் மற்றும் அனைத்து படை வீரர்களுமேவும் அந்த வாய்க்குள்ள நுழையிறாங்க. பற்களுக்கு இடையில வந்து அவங்க நசுக்கப்படுறாங்க. அந்த இதுல இருந்து ரொம்ப ரத்தம் எல்லாம் தெரிச்சு ஓடுது. அர்ஜுனன் வந்து இந்த போர்க்களத்துல என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. தான் வெற்றியாக சூடுவோமா சூட மாட்டோமா எதுவுமே தெரியாது. அந்த டவுட் அவருக்கு இருந்தது. இப்போ பகவான் கண்கூடா காண்பிக்கிறார் இவங்க எல்லாரும் இறக்க போறாங்க அப்படின்றத. முன்கூட்டியேவும் அந்த போருடைய ரிசல்ட்டை வந்து இந்த விஸ்வரூப தரிசனத்தின் வழியா காண்பிக்கிறார். யார் யார் இறக்க போறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து அவர் பார்க்கிறார். இப்போ இவங்க எல்லாருமேவும் பகவானுடைய அந்த பற்களுக்கு இடையில வந்து நசுக்கப்படுறாங்க. आख्याहि मे आख्याहि मे को भवान् उग्ररूपो आख्याहि मे को भवान् पुत्ररूपो नमोऽस्तु ते देववर प्रसीद नमोऽस्तु ते देववर प्रसीद विज्ञातुम् इच्छामि भवन्तमाद्यम् विज्ञातुम् इच्छामि भवन्तमाद्यम् न हि प्रजानामि तव प्रवृत्तिम् नहि प्रजानामि तव प्रवृत्तिम् Translation யாராவது read பண்ணுங்க. தேவர்களின் இறைவனே, உக்கிரமான ரூபமே, தாங்கள் யார் என்பதை தயவுசெய்து எனக்கு கூறும். உமக்கு எனது வணக்கங்கள். என்னிடம் கருணை காட்டும் தாங்களே ஆதிபுருஷர். உங்களது நோக்கம் என்ன என்பதை அறியாததால் அதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தேங்க்யூ மாதாஜி. இப்போ அர்ஜுனன் பயத்துல திளைத்து போயிருக்கார். இப்போ இந்த உக்ரரூப பகவானுடைய உக்ரரூபத்தை பார்த்து, கிருஷ்ணா யாருன்னு இந்த உக்ரரூபம்? நான் இதுவரைக்கும் வந்து புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு அழகா இருக்கக்கூடிய அம்சமான கிருஷ்ணரை தான் பார்த்தேன். இந்த ரூபம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குது. இந்த உக்ரரூபம் யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல வந்து சொல்றார். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமேவும் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். இப்போ கேட்கலாம், நிறைய மக்கள் வந்து கேட்கலாம், என்ன ஏன் எல்லாரும் இறந்துதானே ஆகணும்? இப்போ நீங்க பக்தி செஞ்சு ஏன் உங்க லைஃப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களுடைய என்ஜாய்மெண்ட் எல்லாம் கம்மி பண்ணி நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு பக்தி செய்யணும்? நீங்களும் வந்து இறக்க தானே போறீங்க. நாங்களும் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இறக்க போறோம். அட்லீஸ்ட் நாங்க லைஃபை என்ஜாய் பண்ணிட்டாவது இறப்போம். நீங்க லைஃபையும் என்ஜாய் பண்ணாம இறப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எல்லாருக்கும் வந்து இறப்பு வரதான் செய்யும். ஆனா
இறப்புல வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த இறப்பு வந்து ஒரு பூனையுடைய வாய் மாதிரி. இந்த பூனையுடைய வாய் அந்த பூனைக்குட்டிக்கு வந்து ஸ்வர்க்கம் மாதிரி. பூனைக்குட்டிய வந்து ஆஹ், பூனை கவ்வினா என்ன ஆகும்? அது ஒன்றும் ஆகாது. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பூனைக்குட்டியை எடுத்துட்டு போய் வைக்கும். அப்ப அந்த பூனைக்குட்டிக்கு பயமே இருக்காது. ஆனா எலியுடைய எலி வந்து பூனையுடைய வாயில மாட்டுனா அதோடைய கதி என்னாகும்? அந்த எலிக்கு வந்து பூனையுடைய வாய் அதுக்கு வந்து நரகம்தான். அதுக்கு வந்து இறப்பு அப்படின்றது கண்டிப்பா நிச்சயம். ஒரு எலிய வந்து பூனை கடிச்சா அது கண்டிப்பா இறந்து போயிடும். இப்போ அது மாதிரிதான். இப்போ மற்றவர்கள் பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு இறப்பு அப்படின்றது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு இந்த உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு அவங்களுடைய கர்ம வினைப்படி போகும். நரகத்துக்கு வந்து போகலாம், சொர்க்கத்துக்கு மாற்றப்படலாம், இல்ல வேற ஒரு உடலுக்கு மாற்றப்படலாம். இப்போ அவங்களுக்கு வந்து பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த இறப்பை பத்தி. ஆனா நம்ம பக்தர்களுக்கு இறப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, பகவான் அவருடைய லோகத்துக்கு எடுத்துட்டு போறார். இப்போ இறந்ததுக்கு அப்புறம் யாரு பக்தி சேவையில ஈடுபடுறாங்களோ அவங்கள பகவான் அவருடைய லோகத்துக்கு எடுத்துட்டு போறார். அதனால பக்தர்களுக்கு கவலையே கிடையாது. இந்த துன்பகரமான துக்ககரமான இடத்தை விட்டுட்டு நம்ம பகவானுடைய லோகத்துக்கு நித்தியமான ஆனந்தமயமான ஒரு இடத்துக்கு போக போறோம் அப்படின்ற ஒரு இன்பம் தான் இருக்கும். அப்போ இறப்பு அப்படின்றது பக்தர்களுக்கு ஒரு இன்பமாவும் பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு ஒரு துன்பமாவும் தான் அது அமையுது. ம் அதே மாதிரி பகவானுடைய ரூபத்தை தரிசனம் பண்ணாதவங்களுக்கு, பகவானை வந்து சரணடையாதவர்களுக்கு பகவான் இறுதியில வாழ்க்கையோட இறுதியில இந்த கால ரூபமா வந்து தரிசனம் கொடுக்கிறார். எப்படியோ நம்ம வந்து பகவானுடைய தரிசனத்தை எடுத்துதான் ஆகணும். ஒண்ணு பகவானை வந்து இறப்பா சந்திக்க நேரும், இல்லைன்னா பகவானை நம்ம பகவானா பார்த்து அவருடைய மேல அன்பு தொண்டு செய்யலாம். இது ரெண்டே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸ்ரீ பகவானுவாச்ச श्रीभगवान् श्री उवाच भगवान् उवाच कालोऽस्मि लोकक्षय कालोऽस्मि लोकक्षय कालोदय कृत् कृत्प्रवृत्तो सारी तत कालोऽस्मि लोकक्षय कृत्प्रवृत्तो कालोत्स्य लोकक्षय लोकक्षय कृत्रपृत्रो कृतवतो लोकान् समाहर्तुम् इह प्रवृत्तः लोकान् समाहर्तुम् इह प्रवर्तृत हृदे भित्त्वां न भविष्यन्ति सर्वे हृदे विद्वांस् नम विश्यन्त सर्वे एव स्थिता प्रत्यनीकेषु योधाः येहवस्त्यात् प्रतियनिकेशयोगदा Translation error இருக்கு. புருஷோத்தரமான புருஷோத்தர சுத்தரம் புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கூறினார், காலம் நான் உலகங்களை அழிப்பவற்றில் மிக பெரியவன். எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களையும் தவிர பாண்டவர்களையும் உங்களையும் தவிர பாண்டவர்களையும் தவிர இரு தரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவர். தேங்க்யூ பிரபுஜி. இப்போ பகவான் முன்னாடியே சொல்லிட்டார், இந்த போர்க்களத்துல யார் மிச்சம் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாண்டவர்களை தவிர்த்து இரு தரப்பிலையும் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுமேவும் வந்து அழிய போறது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து சொல்லியிருப்பார். இப்போ பகவான் கால ரூபத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர் இறப்பு ரூபத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்து அழிக்கிறார். இப்போ பகவான் காத்தல், படைத்தல், அழித்தல் இந்த தொழில்களை வந்து செய்கிறார். அவர் வந்து அவருடைய 3 சக்திகளா பிரிஞ்சு அதை செய்கிறார். இப்போ மற்றவர்களுக்கு பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு காலனா வந்து பகவான் அமைகிறார். தஸ்மாத்வம் உத்திஷ்ட யசோ லபஸ்வ तस्मात् त्वम् उत्तिष्ठ यशो लभस्व ஜித்வா சத்ருன் புங்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம் जित्वा जित्वा शत्रुं भृगुं पुष्कर राज्यं राज्यं संस्कृतं संवृत्तं मयैवैते निहता पूर्वम् एव मयैवैते निहता पूर्वम् एव निमित्तमात्रं भव सव्यसाचिन् निमित्तमात्रं भव सव्यसाचिन् translation error இருக்கு. எனவே
எழுந்து போரிடத் தயாராகு. உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே சவ்யசாசியே, போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவான் சொல்றார், ஏற்கனவே நான் எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டேங்க அர்ஜுனா. நீ இப்போ வெறும் என் கைகள்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா வந்து செயல்படு, ஒரு கருவியா மட்டும் செயல்படு அப்படின்ற. நான் ஏற்கனவே வந்து பாம்பை கொன்னுட்டேன், செத்து போன பாம்பு. இப்போ இறந்து போன பாம்பை நீ மறுபடியும் கொல்ற மாதிரி நடி அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த உலகத்துல வந்து எல்லாமே பகவான் பிளான் பண்ணி தான் வந்து படைச்சிருக்கார். எல்லாமே பகவானுடைய பிளான் படிதான், அவருடைய இதுபடிதான் நடந்துகிட்டு இருக்கு. எதுவுமே வந்து தற்செயலா எதுவும் உருவாக கிடையாது. இப்போ நம்ம சயின்டிபிக்கலா என்ன ப்ரூவ் பண்றாங்க, எல்லாம் வந்து தன்னால உருவானது. இந்த உலகம் வந்து அதுவா உருவானது. ஒரு நெருப்பு குழம்பு வந்து வெடிச்சு இந்த கிரகங்கள்லாம் அப்படியே உருவாச்சு. பூமியில இருந்து மழை பொழிஞ்சு அதை வந்து எல்லாம் ஆறி, இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டோரி நம்ம வந்து சயின்ஸ்ல படிக்கிறோம். எல்லாமே தற்செயலா எல்லாமே நடந்துச்சு. அது பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் இருக்கு, மத்த இடத்துல உயிரினங்கள் இல்லைன்னு வேற சொல்றாங்க. இப்போ எதுவுமே வந்து தற்செயலா நடந்தது கிடையாது. பகவான் ஒரு காரணத்துக்காக தான் இந்த உலகம் அனைத்தையுமே படைச்சிருக்கார். இப்போ இந்த உலகத்தை படைச்சு நம்ம எல்லாருக்கும் தன்னுணர்வை ஏற்படுத்தணும். நம்மளுடைய நிலை என்ன, பகவானுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவை தெரிஞ்சுக்கிட்டு, பகவானுடைய லோகத்தை திரும்ப அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்சிருக்கார். கர்மா அப்படின்றதையும் ஒண்ணு படைச்சு, அதுக்கேத்த மாதிரி நம்ம அடுத்த உடலை எப்படி அடையிறது, எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா படைச்சு வச்சிருக்கார். எப்போ வந்து இரவு வரணும், எப்போ பகல் வரணும், எப்போ வந்து மழை பொழியணும், எல்லாத்தையும் வந்து பகவான் பெர்ஃபெக்டா நமக்கு படைச்சு வச்சிருக்கார். பூரணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பகவான் பரிபூரணமானவர். எப்படி பகவான் பரிபூரணமானவரோ அதே போல பகவானால் படைக்கப்பட்ட இந்த உலகம் பரிபூரணமானது. இந்த உலகம் வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கிடையாது. மழை பெய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியதா இருக்கா? இல்ல, அதுவாதான் வந்து மழை பெய்யுது. தேவர்களை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு பகவான். மழைக்காக, வெயிலுக்காக தேவர்களை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காரு. உம் இப்போ பகவானுடைய ஏற்பாட்டினாலதான் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்குது. மனிதர்கள் வந்து நினைக்கிறாங்க, நான் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் எல்லாத்தையும் நடத்திட்டேன், நான் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுடைய அந்த பிளான் நடக்கல அப்படின்னு சொன்னா உடனே வந்து கடவுள் மேல அப்பதான் பழிய போடுவோம். நம்ம பிளான் படி நடக்கலைன்னா கடவுள் எதுக்கு எனக்கு மட்டும் இதை செய்யறாரு அப்படின்னு சொல்லி நினைப்போம். சில எல்லாமே அவருடைய பிளான் படிதான் நம்ம வாழ்க்கையிலும் நடக்குது. அர்ஜுனன் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய போர் வீரர், வில்வித்தையில சிறந்தவர். ஆனா கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அவருடைய மனைவிமார்கள், கிருஷ்ணருடைய 16,108 மனைவிமார்களையும் பாதுகாக்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் துவாரகையிலிருந்து அஸ்தினாபுரத்துக்கு வந்து அழைச்சிட்டு போவார். அழைச்சிட்டு போற வழியில அங்க இருந்த ஒரு சில திருடர்கள் மாடு மேய்க்கக்கூடிய ரூபத்துல வந்து, மாடு மேய்க்கக்கூடியவங்க மாதிரி வந்து அங்க அவங்க கிட்ட இருந்து எல்லாம் வழிப்பறி பண்ணுவாங்க. ஓ, இவ்வளவு பேரை வந்து அழிச்ச அர்ஜுனனால அந்த திருடர்கள் கிட்ட இருந்து அந்த மகாராணிகளுடைய நகைகளை வந்து பாதுகாக்க முடியல. அவருடைய அஸ்திரம் வந்து அங்க வேலையே செய்யல. அவருடைய அஸ்திரம் வந்து செயலை இழந்து விட்டதா வந்து அவர் உணர்ந்தார். அப்போ அந்த அஸ்திரத்துக்கு எங்க இருந்து பவர் வந்தது அப்படின்னா, கிருஷ்ணர் தான் அதுக்கான பவரை வந்து கொடுத்தார். இப்போ கிருஷ்ணர் வந்து சொல்றார், என்னுடைய கருவியா மட்டும் செயல்படு அர்ஜுனா. நீ வந்து குழம்ப வேணாம். என்னுடைய சொந்த உறவினர்களை நான் அழிக்க போறேன், நான் கொல்ல போறேன், பாவம் எனக்கு வந்து சேர போகுது அப்படின்னு எதுவும் நீ குழம்பவே வேண்டாம். எல்லாத்தையும் நான் ஏற்கனவே அழிச்சாச்சு. போருடைய முடிவு என்னன்னு நான் சொல்லிட்டேன் உனக்கு. நீ தைரியமா எழுந்து இப்போ என்னுடைய கைகள்ல ஒரு ஆயுதம் போல செயல்படு. நிமித்திர மாத்திரம் பவ சவ்ய சாசின், இதுதான் வந்து முக்கியமான சொல். நீ என்னுடைய கைகள்ல ஆயுதமா செயல்படு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்ற.
நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது பகவானுடைய கருணை தான். நல்லது நடந்தாலும் பகவானுடைய கருணை தான். எல்லாமே பகவானுடைய செயல்களால தான் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு ஒரு அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த துக்கம் நமக்கு இருக்கவே இருக்காது. ஒண்ணு நம்ம நினைச்சது கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்காது. நம்ம நினைச்சது நடக்கலையே அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு இருக்காது. எல்லாம் பகவான் வந்து நம்மளுடைய நன்மைக்காக செய்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் நம்ம வளர்த்துக்கலாம். अदृष्टपूर्वं संहृदोऽस्मि दृष्ट्वा अदृष्टपूर्वं अदृष्टपूर्वं सर्वविजयं संहृदोऽस्मि दृष्ट्वा दृष्ट्वा भयेन च ब्रवीति मनो मे भयेन च प्रवृत्तिं प्रवृत्तं तन्मनो मनो मे मे तत्येव मे दर्शय देवरूपम् तत्येव मे दर्शय दर्शय देवरूपम् देवरूपम् प्रसीद देवेश जगन्निवास प्रसीद प्रदिशते देवेश वेष्टि जगन्निवास जगन्निवास. டிரான்ஸ்லேஷன் யாராவது read பண்ணுங்க. இதுவரை நான் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழம்புகின்றது. எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக. தேங்க்யூ முத்தஜி. இப்போ பகவானுடைய விஸ்வரூப தர்சனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுனனுக்கு அந்த பயம் ஏற்பட்டுடுது. இப்போ அர்ஜுனன் வந்து பகவான் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறார், பகவானுடைய திவ்யமான ரூபத்தை, வைகுண்ட லோகத்துல எப்படி பகவான் இருக்கிறாரோ, சங்கு சக்கர கதாதாரியா விஷ்ணு ரூபத்துல இருக்காரோ, நாராயணனுடைய ரூபத்துல இருக்காரோ, அந்த ரூபத்தை காண்பிக்கும்படி இப்போ அர்ஜுனன் பகவான் கிட்ட கேட்கிறார். டிரான்ஸ்லேஷன் யாராவது ரீட் பண்றீங்களா? கிருஷ்ணரின் சதுர்பூஜ ரூபம். கிருஷ்ணரை அவரது உண்மையான உருவில் கண்டபோது அர்ஜுனன் கூறினான், ஓ ஜனார்த்தனா, மனிதனைப் போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தைக் கண்டு எனது மனம் தற்போது அமைதியடைந்துள்ளது. நான் எனது சுய இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன். இரு புஜங்களையும் உடைய கிருஷ்ணரின் ரூபம். தேங்க்யூ குருஜி. பாத்தீங்கன்னா பகவானுடைய இந்த சதுர்புஜ ரூபத்தை காண்பிக்க சொல்லி அர்ஜுனன் கேட்டப்போ பகவான் சதுர்புஜ ரூபத்தையும் வந்து அர்ஜுனன் காண்பிச்சார். இதுவரைக்கும் நடந்த அனைத்தையுமேவும் தேவர்கள், ரிஷிகள், அசுரர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அர்ஜுனன் பாத்தீங்கன்னா இவங்க தேவர்கள் எல்லாரையும், ரிஷிகள் எல்லாரையும் பகவானுடைய விஸ்வரூபத்துக்குள்ள பார்த்தார். ஆனா வெளிப்புறத்திலிருந்து தேவர்கள் அர்ஜுனனால இந்த விஸ்வரூப தரிசனத்தையும் வந்து பெற்றாங்க. அற்புதமான இந்த விஸ்வரூப தரிசனத்தை பெற்றாங்க. இதுவரைக்கும் பகவான் இந்த விஸ்வரூப தரிசனத்தை எவருக்குமே காண்பிச்சது கிடையாது. பகவான் 2 முறை விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சிருக்கார். ஒரு முறை யசோதாம்மாவுக்கு இந்த விஸ்வரூப தரிசனத்தை காண்பிப்பார். அவங்க வாயை திறந்து மண்ணை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பகவானை வாயை திறக்க சொல்லி யசோதாம்மா கேட்கும்போது அந்த வாய்க்குள்ள ஒரு விஸ்வரூப தரிசனத்தை பகவான் காண்பிச்சார். இந்த அகில கோடி அண்டங்கள் அனைத்தையும் பகவான் காண்பிச்சார். அந்த அண்டத்துக்குள்ள இந்த பூமி இருக்கிறதையும், அந்த பூமிக்குள்ள உத்தரப்பிரதேசம் இருக்கிறதையும், உத்தரப்பிரதேசத்துக்குள்ள இந்த கோகுலம் இருக்கிறதையும், கோகுலத்துல கிருஷ்ணா யசோதா இருக்கிறதையும், அந்த கிருஷ்ணனுக்குள்ள யசோதா வாயை பாக்குறதையும், அந்த வாய்க்குள்ள பல அண்ட கோடி சராசரங்களை பாக்குறதையும், அதுக்குள்ள ஒரு கிருஷ்ணன் யசோதா பாக்குறதையும், இப்படியும் நிறைய ஒரு விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சார். ஆனா அந்த விஸ்வரூப தரிசனமும் இந்த அளவு டீட்டெயிலா கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணர் தூது வந்து கௌரவர்கள் கிட்ட தூதுவரா போகும்போது, அமைதிக்கான தூதுவரா போகும்போது துரியோதனன் கிருஷ்ணரை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ கிருஷ்ணர் இந்த துரியோதனனுக்கு ஒரு விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்சார். இந்த 2 இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டை தான் காமிச்சார். முழுமையான இந்த விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்சது கிடையாது. முதன்முறையா அர்ஜுனனுக்கு மட்டும்தான் இந்த விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கிறார் பகவான். இப்போ அர்ஜுனன் வழியா அனைத்து தேவர்களும், ரிஷிகளும், முனிவர்களும் எல்லாரும் வந்து இந்த அற்புதமான விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க.
ஆனா இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது பக்தர்களால விரும்பக்கூடியது கிடையாது. ஆரம்ப நிலையில பகவானை பார்க்க முடியாதவங்க, பக்தர்கள், ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு இந்த விஸ்வரூப தரிசனம் ரெக்கமெண்ட் பண்ணப்படுது. எல்லா இடங்கள்லயும் சிலர் இயற்கையை கடவுளா வழங்குவாங்க. அந்த மாதிரி ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த விஸ்வரூப தரிசனம், பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கும்போது ஓகே, பகவானுக்குள்ளதான் இதெல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பகவான் கிட்ட வர ஆரம்பிப்பாங்க. இப்போ ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒண்ணா இருக்கு. ஆனா பக்தர்கள் விரும்புறது அப்படின்றது என்னன்னா, பகவானுடைய அந்த ஷியாம சுந்தர ரூபத்தை தான் பக்தர்கள் விரும்புறாங்க. இப்போ அர்ஜுனன் இந்த நாராயண ரூபத்தை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் பகவான் அவருடைய சாதாரண நார்மலான அந்த கிருஷ்ண ரூபத்துக்கு மாறுறார். அழகான இந்த கிருஷ்ண ரூபம் த்ரீ ஃபோல்ட் பெண்டிங் ஃபார்ம்ல 3 இடங்கள்ல பகவான் வளைஞ்சிருப்பார். அவருடைய பாதங்கள்ல ஒரு இடுப்பு பகுதி, அவருடைய கழுத்து பகுதி, 3 திபங்க ரூபத்துல பகவான் காட்சி கொடுக்கிறார். புல்லாங்குழல் வச்சு ஊதி அழகான இந்த ரூபத்தை பக்தர்களால மட்டும்தான் ரசிக்க முடியும். அர்ஜுனனுக்கு இந்த கிருஷ்ண ரூபம் தான், அதி அற்புதமான ரூபம் தான் அவருக்கு மனசுக்கு சாந்தம் கொடுக்குது. இது வரைக்கும் அர்ஜுனன் கிருஷ்ணரை தன்னுடைய நண்பனா நினைச்சு என்னென்னமோ கிருஷ்ணரை கிண்டல் பண்ற மாதிரி, ஓ யாதவா அப்படின்லாம் அழைச்சார். கிருஷ்ணரை வாடா போடா அப்படின்லாம் சில சமயங்கள்ல பேசுவார். கிண்டல் பண்ணுவார். இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன், நீங்க இவ்ளோ பெரிய இவ்ளோ சக்தி படைச்சவர், எல்லாத்துக்கும் காரணம் நீங்களே அப்படின்னு தெரியாம நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுடைய மனமே மாறி பகவான் கிட்ட முழுசா சரணடைஞ்சு பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்பார். ஆனா எப்போ கிருஷ்ணருடைய அந்த அற்புதமான ரூபத்தை பார்த்தாரோ அதுக்கப்புறம் தான் அவருடைய மனம் அப்படின்றது சாந்தி அடையுது. இப்போ பக்தர்களால விரும்பப்படக்கூடிய இந்த அற்புத ரூபம் எது அப்படின்னா பகவானுடைய இந்த கிருஷ்ண ரூபம் மட்டும்தான் பக்தர்களுக்கு இன்பத்தை கொடுக்குது. பக்தியாத்வ அனன்யா சக்ய அகம் ஏவம் பக்தியாத்வ அனன்யஷா யஹம் ஏவம் அகம் ஏவம் விதோர்ஜுன அகம் ஏவம் வினோச்சன ஞாத்தும் திருஷ்டுத்தும் ச தத்வேன ஞாதும் திருஷ்டும் சத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. பிரவேஷ்டம் ச பரந்தப. டிரான்ஸ்லேஷன் யாராவது ரீட் பண்ணுங்க. எனது அன்பு அர்ஜுனா, உன் முன் நிற்கும் என்னை களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே இது போன்று நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றி உண்மையின் ரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும். தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவான இந்த கிருஷ்ண ரூபத்தை யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா பக்தர்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். பக்தி சேவை செய்யறதின் மூலமா மட்டும்தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணர் இருந்த காலத்துல எல்லாருமே கிருஷ்ணரை புரிஞ்சுக்க கிடையாது. கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான் அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சுக்க கிடையாது. எல்லாரும் கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனை போலதான் நினைச்சாங்க. ஆனா பக்தர்கள் அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. பாண்டவர்கள், குந்தி மகாராணி, அதே மாதிரி பீஷ்ம பிதாமகர், வேதவியாசர், இந்த மாதிரி தூய பக்தர்களால கிருஷ்ணருடைய சக்தியையும் அவருடைய புகழையும் அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா மற்றவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனா நினைச்சாங்க. சிலர் கிருஷ்ணரை எதிரியா நினைச்சாங்க. அப்போ பக்தி சேவை செய்யறதின் மூலமா மட்டும்தான் நம்மளால பகவான் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்க முடியும். மிச்ச மிச்ச ஞான யோகம், தியான யோகம் இதன் மொழியா நம்மளால கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. பக்தி சேவை எளிமையான வழி, பகவானை எளிமையா அறிஞ்சுக்க கூடிய வழி ஒன்றே ஒன்று பக்தி சேவை மட்டும்தான். மத்கர்ம கிருண் மத்பரமோ கர்ம க்ரும் மத்பரமோ மத்பக்த சங்கவர்ஜிதः மத்பத் சங்கவர்ஜித நிர்வைர சர்வபூதேஷு நிர்வைர சர்வபூதேஷு யசமாம் ஏதி பாண்டவ. யசமாம் ஏதி பாண்டவ. டிரான்ஸ்லேஷன் யாராவது read பண்ணுங்க.
என எனது அன்பு அர்ஜுனா, எவனொருவன் எனது தூய பக்தி தொண்டில் உள்ளானோ, பலன் நோக்கு செயல்கள் மற்றும் மன கற்பனைகளில் களங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டு உள்ளானவனே, எனக்காக செயல்படுகிறானோ, என்னை தனது வாழ்வில் பரம இலக்காக வைத்துள்ளானே மற்றும் எல்லா உயிரினங்களிலும் நண்பனாக உள்ளானே, அவன் நிச்சயமாக என்னை வந்தடைகின்றான். தேங்க்யூ குருஜி. இப்போ உண்மையான பக்தி சேவை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்டர் ஆஃப் டிவோஷன்ல பக்தி ரசாமிரத சிந்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்யாபிலாசித்த சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் ஆணுக்குள்ளியேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமா. இப்போ எதையும் எதிர்பார்க்க கூடாது. பகவானுக்கு பக்தி சேவை செய்யறதன் மூலமா எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாம அன்பின் காரணத்தால பகவானுக்கு சேவை செய்யணும். உள்ளன்போடு பகவானுக்கு வந்து சேவை செய்யணும். அப்படி நம்ம யார் உள்ளன்போட பகவானுக்கு சேவை செய்யறாங்களோ அவங்களால இறைவனுடைய லோகத்தை கண்டிப்பா இதே ஜென்மத்துல அடைய முடியும். அவங்க வந்து பகவான இந்த டாப் மோஸ்ட் 5 ரசங்கள்ல ஏதோ ஒரு ரசத்துல பகவானை நினைச்சு வழிபாடு செய்ய முடியும். அந்த ரசத்தை வந்து இந்த ஜென்மத்திலேயே வந்து ஒருத்தரால பெற முடியும். அதே ரசத்தோட நம்ம பகவானுக்கு அங்க பகவானுடைய லோகத்துல கோலோக பிருந்தாவனத்துல அதே ரூபத்துல நமக்கு வந்து பகவானுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இங்க உறுதி கொடுக்கிறார். அர்ஜுன வாச்ச அர்ஜுன உவாச ஸ்தானே ஹிருஷிகேச தவ பிரகீர்த்தயா தானே ரிஷிகேஷ தவ தவ பிரகீர்த்தயா ஜகத் பிரஹ்ருஷ்யத் யனுரஜ்யதே ச ஜகத் பிரஹ்ருஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோத்ரவந்தி ரக்ஷாம்சி பீதானி திசோத்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்தசங்காः சர்வே நமஸ்யந்தி ச சித்தசங்காः. டிரான்ஸ்லேஷன் எரர் இருக்கு. அர்ஜுனன் கூறினான், புலன்களின் அதிபதியே, உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகின்றது. அதன் மூலம் அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர். சித்தர்கள் மரியாதையுடன் உம்மை வணங்கும் அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமுற்று இங்கும் அங்கும் ஓடுகின்றனர். இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவானுடைய இந்த அற்புதமான இந்த லீலைய கண்ட எல்லா தேவர்களும் பக்தர்களும் பகவானுக்கு சித்தர்களும் பகவானுக்கு மரியாதை கலந்த வணக்கங்களை செலுத்தி பகவானை வந்து கோஷமிட்டு வணங்குறாங்க. அவருடைய திருநாமத்தை வந்து உச்சாடனம் பண்ணி பகவானுக்கு வந்து ஜெய் கோஷம் இடுறாங்க. ஆனா அசுரர்கள் பாத்தீங்கன்னா பகவானுடைய இந்த ரூபத்தை பார்த்து பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுறத அர்ஜுனனால பார்க்க முடிஞ்சது. யாருக்காவது ஏதாவது கேள்வி சந்தேகம் இருக்காங்க மாதாஜி? பாபாஜி இல்ல மாதாஜி. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு. கேள்வி சந்தேகங்கள் எதுவும் இல்லைன்னா நம்ம 3 முறை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி கிளாஸ் முடிச்சிடலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. भगवान श्री कृष्ण परमात्मा की जय, भगवद्गीता की जय, वंदे हरि हरि बोल, ऑल ग्लोरीज टू हरे हरि बोल, हरे हरि बोल. हरे कृष्ण, हरे कृष्णा माता जी. Thank you.